ஹலோ மை டியர் கிரிக்கெட் buddies, வெல்கம் டு ஜெர்னி வித் சபரிஷ். எப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களோட நான் போஸ்ட் மேட்ச் லைவா இருக்கட்டும், ப்ரீ மேட்ச் லைவா இருக்கட்டும், உங்களோட நம்ம ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக, அது மாதிரி யூடியூப் வரலாற்றின் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி 2 எக்ஸ்பர்ட்ஸோட நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது ரொம்ப இந்த ஷோ ஒரு மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும்போது நான் நிறைய பேச போறேன் நண்பர்களே. ஏன்னா நம்ம போஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ப்ரீ மேட்சா இருக்கட்டும், இதை சொல்லிட்டே நீ நிறைய நேரம் பேசுற அப்படின்னு லலிதா நான் சொல்ல வரது எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் காக்கா அப்படியே பஞ்சாப் கத்துது. அதான் நீ 2 எக்ஸ்பர்ட்னு சொன்னீங்க, யார் அவங்கன்னு கேட்க போறீங்க கமெண்ட்ல. வந்து நான் பார்த்த 2 எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நல்ல கிரிக்கெட்டை நியூட்ரலா பேசக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லலாம். ஓகே. அப்படியே எடுத்து ஏன்டா? பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே 4 டீமை பத்தி பேச போறோம்னா நீங்க 2 பேரும் தான் பேச போறீங்க. நான் எல்லா டீம்ஸோட ஹுக் லைன் மட்டும் தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பஞ்சாப் அதை பத்தி பேசுறோம், ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 2-3 டாக்ஸ் எப்படி போச்சுன்னா, பண்ட் எடுப்பாங்களோ ஏன்னா நிறைய பர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது பாண்டிங் என்ன யோசிச்சார் அப்படின்னா, நானும் ஸ்ரேயாசும் ஒரு வாட்டி டெல்லியை வச்சு ஃபைனல் போயிருக்கோம், ஒரு பெட்டர் கேப்டனாக நான் ஃபீல் பண்றேன், அவனை எடுத்து நான் டீமை செட் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு ரீடைன்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பிரப்சிம்ரன் சிங்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய இவரும் சசாங் சிங்கை மட்டும் வச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி எல்லா வாட்டியும் பண்ண மாதிரி அந்த ஃபேம் இருக்க பிளேயர்ஸ் எடுப்பாங்க. இந்த வாட்டி ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சு டீம் ஒரு மாதிரி செட் பண்ணிருக்காங்க. இந்த பஞ்சாப் டீம் கரெக்டா குவாலிஃபயர் ஒன்றுக்கும் குவாலிஃபை பண்ண வச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத முதல்ல நம்மளோட லலிதண்ணா அவர்களோட ஆரம்பிப்போம். பஞ்சாபை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் டைப் ஆஃப் டீம். புரியுதா? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னர்ஸ். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல. ஸோ அதுல இருந்தே தெரியுது எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கவுட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு. புரியுதா? அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு ஆப்ஷன்ல இறங்கும் போதே பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் அண்ட் கோ ஒரு ஐடியாவோட தான் இறங்கியிருக்காங்க. சும்மா பிளண்டா எப்ப பார்த்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பிளேயர் பேரை சொன்னாலுமே ஆப்ஷன்ல உடனே தூக்கிடுவாங்க பிரீத்தி சிந்தா. அந்த மாதிரி தான் முன்னாடி இருந்தது. பட் இந்த முறை செம பிளான், செம ஸ்கெட்சோட வந்திருக்காங்க. அது எல்லாமே இருக்கலாம், ஆனா அது எல்லாமே இருந்தாலும் அதை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவை. ஸோ அதை பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்ரேயா ஐயரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே கரெக்டா அவங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. அதாவது நம்ம அதிக விலை கொடுத்து எடுத்த சில பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியா பர்ஃபார்ம் பண்ணல. ப்ரெஷர் சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஏய் இவங்க அந்த பிரைஸ் மணினாலதான் திணறாங்க. எக்ஸாம்பிள் ரிஷப் பண்டா இருக்கலாம், வெங்கடேஷ் ஐயரா இருக்கலாம், ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கலாம், சிவம் துபே, எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். ஆனா அதிகமா விலை கொடுத்து எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண ஒரே பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர் தான். ஆஸ் அ பிளேயரா மட்டும் இல்ல, ஆஸ் அ கேப்டனாவும் பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த 23 கோடி கொடுத்து எடுத்தாங்களா, அது ஒர்த்துன்றத பயங்கரமா ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு குவாலிஃபயர் 1 போயிட்டாங்களா, இங்கே கேரி டே ஆயிடக்கூடாது பஞ்சாப் கிங்ஸ். தே ஹாவ் டு வின் திஸ் டைட்டில். அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியும். கேரிட் அவே அந்த ஒரு சின்னதா கூட கம்ப்ளேசன்சி அவங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா ஒரு ஐபிஎல் வின் பண்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம்ன்றத பஞ்சாபா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும் கண்டிப்பா அதை உணர்ந்திருப்பாங்க. ஓகே. சோ அவங்களாம் இன்னும் ஒரு வாட்டி கூட வின் பண்ணல அப்படின்னும் போது அந்த ஒரு செகண்ட் தாட்ஸே அவங்களுக்கு இருக்கவே கூடாது. ஃபோக்கஸ் 100% கப் அடிக்கிற வரைக்கும் இருந்தா மட்டும்தான் பஞ்சாபா இருக்கட்டும் இல்ல ஆர்சிபியா இருக்கட்டும் டிராஃபி அடிக்க முடியும். ஏன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது ஐபிஎல் டிராஃபி அடிக்க. ஆனா பஞ்சாப் கிங்ஸோட ஓவரால் டேலண்ட் பார்க்கும்போது தே ஹேவ் கிரேட் சான்ஸ் நினைக்கிறேன் சப்ரிஷ். கண்டிப்பா தேங்க்யூ. நான் உங்களோட பஞ்சாப் பத்தி உங்களோட வேலிடான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அப்படியே நம்ம பாலாண்ணாவை பத்தி, பாலாண்ணா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. டெஃபினட்டா சபரீஷோட சப்ஸ்கிரைபருக்கு ஆசைப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் 3 பேர் ஒரு சபரீஷ்க்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது ஹாப்பி டு சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பற்றி சபரீஷ் சொல்லிட்டு இருந்தார். ஸோ தட்ஸ் ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யாரும் அந்த அளவுக்கு நம்ம பார்த்தது இல்லை. ஸோ நல்ல ஒரு மூவ்னே சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயரோட பர்டிகுலர் கேப்டன்சி பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்னே சொல்லலாம். அந்த மும்பைக்கு லாஸ்ட் மேட்ச் விளாடுவார். ஸோ அந்த ஃபீல்ட் செட்டப்ல பார்க்குறப்போ செம ஃபீல்ட் செட்டப் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு கேப்டன்சி. அந்த மும்பை மேட்சும் கிடையாது, த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டே சூப்பராக பண்ணார்னே சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அவர் கப் அடிச்சிருந்தார் கேகேஆருக்காக. ஸோ அப்போ எல்லாம் கம்பீரோட இன்ஃப்ளூயன்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. இந்த டைம் ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பேட்டிங்காக இருக்கட்டும், கேப்டன்சியாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணி ஒரு மாதிரி குவாலிஃபயர் ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்போ சிசிஏ பண்ண சொன்ன மாதிரி அவங்க அப்படியே ரைட்டாகவே போயிடக்கூடாது. ஸோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஒரு குவாலிஃபயர் ஒன்றுக்கு வின் பண்ணி ஒரு மாதிரி ஃபைனல்ஸ்க்கு என்ட்ரு ஆகி ஸோ அவங்களோட பிளானை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக அதை அவங்க பண்ணுவாங்களா, ஸோ மேட் இன் ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுவாங்களா ஆர்சிபி ஆர் பஞ்சாப், ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா 2 எக்ஸ்பர்ட்ஸ் பஞ்சாபை பத்தி அழகா எடுத்து சொல்லிட்டீங்க. அடுத்து இவங்க டீமோட அப்படியே
ரெட்டுனா அதே ஒரு ரெட்டு இந்த வாட்டி செம்ம ஒரு ஃபயரோட வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த வாட்டி ஃபேம்லாம் கிடையாது. உண்மையா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சம்பவம் பண்ணும்போது நீங்க கரெக்டா சொன்னீங்க லலிதனா, இந்த வாட்டி அந்த டீம் வந்து கப் அடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்றது. டீமை செட் பண்ண விதமும் சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. ஆண்டி ஃபிளவர் குவாலிஃபை பண்ண வச்சிருக்காரு எல்லா பிரான்ச்சைஸையும். அவர் லக்னோ பண்ணிருக்காரு, இந்த வாட்டி வந்து ஆர்சிபி பண்ணிருக்காரு. டீம் எடுத்துட்டு போயிருக்காங்க. குவாலிஃபயர் எப்பயுமே எலிமினேட்டர்ல போய் மாட்டிப்பாங்க, இந்த வாட்டி குவாலிஃபயர் ஒன்னுக்கும் போயிருக்காங்க. ஆர்சிபி இந்த வருஷம் டீமா பார்க்கும்போது செம்மையா செட் ஆயிருக்காங்க. ஆர்சிபி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க லலிதனா? ஆக்சுவலா அவங்க ஆக்ஷன்ல வந்து நல்லா தான் டீம் எடுத்தாங்க இந்த வாட்டி. ஒரே ஒரு தவறு செஞ்சாங்க, அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த ஒரு 23 கோடி இருக்கும் அப்படியே அவ்வளவு தூரம் போயிட்டு கடைசியில அது கேகேஆர் எடுத்துட்டாங்க. அது அங்க ஒரு ஒரு லக் அவங்களுக்கு அது கிடைச்சது. ஓகே. ஸோ என்னதான் வில் ஜாக்ஸ் அவங்க விட்டுட்டாலுமே லைக் இட் டிடன்ட் அஃபெக்ட் தெம் தட் மச் நான் சொல்லுவேன் இந்த சீசன்ல. ஏன்னா அவங்களோட எடுத்த சில பிளேயர்ஸ்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே எஃபெக்டிவா இருந்திருக்காங்க. அண்ட் நம்ம சில ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்களாம் ரொம்ப ஆர்டினரி ஸ்பின்னர்ஸ் ஆச்சு, அவங்க கிட்ட ஒரு வீக்னஸா ஸ்பின் வந்து அமையுமோ அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நினைச்சோம். ஆனா எண்ட் ஆஃப் த்ரீ அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. குருணால் பாண்டியாவும் சரி, சுயா சர்மாவும் சரி அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன தேவை, அந்த டீமுக்கு என்ன தேவையோ அதை ஆக்சுவலா செம்மையா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஆஸ் அ யூனிட்டா அவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸோட, அதுக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். அண்ட் நீ சொன்ன மாதிரி ஆண்டி ஃபிளவர் ஒரு மிகப்பெரிய ரீசன். தினேஷ் கார்த்திக்கோட அந்த ஒரு செலெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் பிளேட் ஹியூஜ் ரோல் ஃபார் ஆர்சிபி இந்த சீசன்ல நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா ஜிதேஷ் சர்மாவே வந்து அதை ஓப்பன் அப்பா சொன்னார், இந்த மாதிரி தினேஷ் கார்த்திக் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டரா கூட இருந்திருக்காருன்ட்டு. ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் டு விக்கெட் கீப்பர் ஆப்வியஸ்லி அது மேட்ச் அப் ஆகும். அண்ட் ரஜத் படிட்டார கேப்டனா செலக்ட் பண்ணதும் ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன். ஏன்னா அஸ் அ கேப்டனா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஸ் அ பேட்ஸ்மேனா வேணா அண்டர் பாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா அஸ் அ கேப்டனா நிஜமாவே அந்த காமன் கம்போஸ்ட் கேப்டன் ஆர்சிபிக்கு தேவைப்பட்டுச்சு இந்த சீசன்ல. அவர் ஆக்சுவலா நல்லா பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா தே காட் அ குட் ஓப்பனர் லைக் ஃபில் சால்ட், அந்த ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர். ஸோ அது ஒரு பிளஸ் இருந்துச்சு. மிடில் ஆர்டர்ஸ்ல தே ஹேட் லாட் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ் லைக் ஒரு டிம் டேவிடா இருக்கட்டும், இல்ல ஒரு ரொமாரியா ஷெப்பர்டா இருக்கட்டும். ஜிதேஷ் சர்மா கம்மிங் குட் இந்த லாஸ்ட் கேம் அவுட்ஸ்டாண்டிங்கா விளாண்டாங்க. ஸோ ஒரு டிராஃபி அடிக்கக்கூடிய எல்லா திறமையும் இந்த டீமுக்கு இருக்கு. அண்ட் எனக்கு நான் பார்த்து இன்னுமே ரொம்ப ஆச்சரியப்பட்ட என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா விராட் கோலியோட கான்ட்ரிபியூஷன். அவர் தான் வந்து நம்பர் ஒன் பிளேயர் இந்த டீம்ல. ஸோ ஹீ இஸ் செட்டிங் த எக்ஸாம்பிள் மேட்ச் டு மேட்ச் நான் கண்டிப்பா சொல்லுவேன். மேட்ச் டு மேட்ச் ஒரு 50 இல்ல 40 இல்ல 30 நீங்க நல்லா எடுத்து பாரு. விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் போன வருஷம்லாம் சில பேருங்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஓகே, தட் வாஸ் வெரி அன்ஃபேர். ஏன்னா அந்த டைம்ல விராட் கோலி நின்று விளையாட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் போன வருஷம்லாம் ஆப்ஷனே கிடையாது. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டீமுக்கு என்ன தேவையோ அதுதான் விராட் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி பேட் அவுட் 100 அடிக்கலான்ற மாதிரி அவர் நினைச்சா ஆடி இருக்கலாம். 68 பால்ஸ் 100, 70 பால்ஸ் 100. பட் டீமுக்கு என்ன தேவை, அந்த ஒரு நல்ல ஸ்டார்ட் அதை கன்சிஸ்டன்டா விராட் கொடுத்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மாதிரி எனக்கு தெரியும் விராட் கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு, நம்மளுக்கு தெரியும் இஸ் அ லெஜண்ட். பட் ஸ்டில் இந்த வயசுலயுமே அந்த ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ அவர் பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்கும் போதே என்ன தோணுதுன்னா இல்ல இந்த 18வது வருஷம் சட்டைக்கு பின்னாடி அந்த VK18 இது எல்லாமே வந்து ஏதோ கடவுள் ஏதோ எழுதி வச்சிருக்கான் போல இருக்கு, கரெக்டா வந்து அமைஞ்சிரும் போல இருக்குன்ற மாதிரி தோணுது. இதை மெஸ்அப் பண்ணிடக்கூடாது. ஐ திங்க் எப்படி நம்ம பஞ்சாபுக்கு சொல்றோமோ த பெஸ்ட் டாப் 2 டீம்ஸ் தான் ஆக்சுவலா குவாலிஃபயர் 1 வந்திருக்காங்கன்றது என்னோட ஒரு தாட். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். சரிங்களா, ஜிடி கூட நல்ல டீம் தான். பட் அவங்க கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டாங்க. ஓகே, சில ஹோல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. ஆனா இந்த ரெண்டு டீம்ல ஹோல்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ டிசர்விங் 2 டீம்ஸ் ஹவ் கம் இன்டு த குவாலிஃபயர் 1. ஸோ ரெண்டு டீமுக்குமே நான் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். தே ஹாவ் டு பிரிங் தியர் பெஸ்ட். கம்ப்ளேசன்சி இல்லாம எந்த டீம் வந்து நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் வந்து டிராஃபி அடிக்க போறாங்க. பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி ரெண்டு டீமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிப்பேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் வில் பி சோ டிலைட்டட். இன்னுமே சைலண்டா இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு முதல் டிராஃபி வந்துடும். கையில கச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா வந்துட்டு சூப்பரா சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் வந்து இந்த விராட் கோலியை எடுத்து பார்க்கும்போது அந்த 200+ சேஸ் அப்படின்னு வரும்போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வேற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. நல்லாவே அப்படியே டீம் எடுத்துட்டு போறாரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய இந்த ஜிதேஷ் சர்மா எடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த டிம் டேவிட் ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு சின்னசாமி, அவங்க லாஸ் பண்ணியிருந்தாலும் அப்படின்னு பார்க்கும்போது பிளேயர்ஸ் எல்லாருமே செம்மையா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நிறைய மேட்ச் வினர்ஸ் ஆர்சிபி சைட்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே நம்ம பாலா நட போவோம். பாலானா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆர்சிபியை பத்தி? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் ரஜத் பட்டிதாருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு மாதிரி நல்ல ஒரு வெல் யூனிட்டா வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. ஆக்சுவலி அவர் ஸ்டார்டிங் சீசன்ல வந்து கேப்டனா போடுறப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இவரை ஏன் கேப்டன் போடுறாங்க, ரஜத் பட்டிதார்லாம் மோஸ்ட் ஆஃப் அந்த ஒரு
இதுலலாம் என்ன போட்டிருந்தாங்க, டெம்ப்ளேட்லாம் வந்து என்ன போட்டிருந்தாங்க, நான் ட்ரீம் லெவனில் கூட கேப்டன் போட மாட்டாங்க ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஆர்சிபி கேப்டன் போட்டிருக்காங்க. அப்படிலாம் வந்து டெம்ப்ளேட் வந்துட்டு. பட் ஆனால் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரஜத் பட்டிதார் வருவாருங்கிறது எனக்கு ஒரு கெஸ் இருந்தது. ஏன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டீமாக வந்து அவங்க வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ எனக்கு அவருக்கு தான் போவாங்கன்னு ஒரு கெஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி அவரோட போனாங்க. ஸோ நல்லா கேப்டன் பண்ணாருன்னே சொல்லலாம். ஸோ அவர் இந்த 2 மேட்ச் வந்து லாஸ்ட் 2 மேட்ச் கேப்டன் பண்ணாதாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு மாதிரி எப்படி ஆர்சிபி வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருக்காருன்ட்டு. ஏன்னா ஜித்தேஷ் பண்ணாரு. ஸோ ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு ஜித்தேஷ். ஸோ ஓவரால் அவங்க நல்ல ஒரு டீமாக இருந்தாங்க. ஸோ எஸ்பெஷலி அந்த ஒரு ஃபேம், அந்த ஒரு வார்த்தை அவங்க இந்த டைம் வந்து எடுக்கல. ஸோ ஒரு மாதிரி பிக் நேம்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி ஏபிடி வில்லியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அந்த ஒரு 3-4 பேர் டீமை நோக்கி தான் வந்து வழி நடத்துவாங்க. ஸோ இந்த டைம் எக்கச்சக்கமான மேட்ச் வினர்ஸ் கம்பேர்ட் டு ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு மேட்ச் வினர்ஸ் வராங்க. ஸோ அதுதான் வந்து பார்க்க நல்லா இருக்கு. பவுலிங் யூனிட்டும் செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 200 ரன்ஸ் அடிச்சா அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி நிறுத்துற மாதிரியான ஒரு பவுலிங் லைனப் இருக்கு. ஸோ அது மாதிரி ஹாப்பி டு சி. ஜாஸ் ஹேசல்வுட் இருக்காரு, புவனேஸ்வர் ஒரு அங்கங்கே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, எஸ்டேலும் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் கொடுத்துருக்காரு. ஸோ ஓவரால் பவுலிங் யூனிட் ஆல்சோ குட். ஸோ 2 டீமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் டீம்ஸ் தான் வந்து குவாலிஃபயர் 1க்கு வந்திருக்காங்க. பஞ்சாப் இருக்கட்டும், ஆர்சிபி. ஸோ நல்ல ஒரு பேட்டிலாக இருக்க போகுது முலான்பூரில். ஸோ யார் வந்து அந்த அகமதாபாத் நோக்கி ஃபைனல்ஸ் விளாட போகிறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க, 2 பேரும் வந்து அழகா ஆர்சிபி பத்தி பேசிட்டீங்க. குவாலிஃபை ஆன டீம்ஸை பத்தி பேசிட்டோம். இப்ப 2 டீம் வந்து அடுத்து எலிமினேட்டர் ரவுண்ட்ல ஆடுறாங்க. இந்த 2 டீம்ஸ் எப்படி குவாலிஃபை ஆனாங்கிறது நமக்கு தெரியும். முதல்ல நான் வந்து நம்மளோட டெஸ்ட் கேப்டன் இவரு கில்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த டீம் எப்படி குவாலிஃபை ஆனாங்கன்னா, சின்ன குழந்தைய கூப்பிட்டா கூட 3 பேர் இறங்கி அடிச்சாங்கப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த டீம்ஸ் வந்து இப்ப பிரச்சனை அப்படின்றது வந்து நமக்கு வந்து நல்ல வெளிச்சம் போட்டு இப்ப எல்லா டீம்ஸும் காமிச்சிட்டா இருக்கு. அது எஸ்பெஷலி சிஎஸ்கே அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இங்க இருந்து எப்படி ஃபார்வர்ட் ஆகலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க லலிதனா? ஜிடி சி ஜிடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ் அ டீமா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 மேட்சை நீ வந்து விட்டுட்டீங்கன்னா ஆஸ் அ டீமா வந்து ரவுண்டடாவும் அவங்க இருந்தாங்க. என்னதான் டாப் 3 பெர்ஃபார்ம் பண்ணா கூட மிடில் ஆர்டர்ல அப்பப்போ ஷாருக் கானுக்கு கிடைக்கிற சான்சஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரித்தர்ட் ஃபோர்டும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காரு. 2-3 மேட்ச் தெவாட்டியா வின் பண்ணியும் கொடுத்திருக்காரு. ஸோ ஆக்சுவலா தே ஹேவ் அ வெரி குட் டீம். அவங்களோட பேட்டிங் டாப் 3 எப்படி சொல்றோமோ அதே மாதிரி அவங்களோட போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கை கொடுத்தது. அதனாலதான் அவங்க ரொம்ப நாளா டாப்லயே இருந்தாங்க. ஓகேவா? பட் லாஸ்ட் 2 மேட்சா எதனால வந்து ஜிடி சறுக்கிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களோட போலிங் சடனா அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிராப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பயங்கரமா தெரிஞ்சுது அவங்க பேட்டிங்கும் அஃபெக்ட் ஆனதுன்னு. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட டாப் 3 ஒரு ஸ்ட்ரென்த் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. சி இப்போ எல்லா டீம்லயுமே ஒரு 2 பேட்ஸ்மேன், இப்ப விராட் வந்து ஏர்லியர் அவுட் ஆயிட்டாருன்னா ஆர்சிபி வில் பி அண்டர் பிரஷர். மும்பை வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டா மும்பை வில் பி அண்டர் பிரஷர். ஸோ ஆன் பேப்பர் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த டீம்லாம் செமன்னு நம்ம சொல்லலாம். நீ ஜிடி மட்டும் ஆன் பேப்பர் பார்க்கும்போது டாப் 3 ஓகே, மிடில் ஆர்டர் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனா அவங்க கிட்டத்தட்ட எல்லா டீமும் ஈக்குவலா தானே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படின்னு பார்த்துருந்தா மும்பை பேப்பர்ல பார்க்கும்போது செம டீம் மேல வந்திருக்கணும்ல. ஆனா ஏன் அவங்க வந்து 4ல தான் முடிச்சாங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்ம பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கணும். மிடில் ஆர்டரும் ஆக்சுவலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே, பட் அவங்களோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு பார்த்தா டாப் 3 தான். அண்ட் மெயினா டாப் 2 சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில், அவங்க 2 பேர் தான் ஒரு மிகப்பெரிய பில்லர்ஸ் ஆஃப் திஸ் டீம். ஓகே, கண்டிப்பா 3வது ஜாஸ் பட்லர், அவர் வந்து கன்னு மாதிரி நின்று இருக்காரு. டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு மிஸ் ஜாஸ் பட்லர் இந்த ஒரு பர்டிகுலர் எலிமினேட்டர் மேட்ச்ல. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. குசல் மெண்டிஸ் கேன் ரீக்ரியேட் பண்ணலாம், பண்ண மாட்டாருன்னா இல்ல, ஆனா அந்த ஒரு ப்ரூட்டல் பவர்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து பட்லர் கிட்ட நிறைய இருக்கு. குசல் மெண்டிஸ் கேன் ரியலி பிளே அ குட் நாக், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேவா? நான் என்ன எப்ப சொல்லுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 for 1 40 for 1 ஒரு 5 ஓவர்ஸ்ல 4 ஓவர்ஸ்ல அந்த மாதிரி டைம்ல குசல் மெண்டிஸ் வந்தா அந்த ரிமைனிங் 2 ஓவர்ஸ் பவர் பிளேவை யூஸ் பண்ணலாம், ஒரு இன்னிங்ஸை பில்ட் பண்ணலாம். இதுவே ஒரு 10 ஓவர்ஸ் 90 for 0 loss 10.1ல சுப்மன் கில்லோ இல்ல சாய் சுதர்ஷனோ அவுட் ஆறாங்கன்னா 10.1ல குசல் மெண்டிஸ் கேன் கம் அண்ட் வெதர் he கேன் பிளே தட் 170 180 ஸ்ட்ரைக் ரேட் வாட் பட்லர் யூஸ் டு டூ. அதை பண்ண முடியுமான்னு கேட்டா அங்கதான் கொஞ்சம் லைட்டா மாட்டுவாங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏன் ஒரு ரத்தர்ஃபோர்ட முன்னாடி இறக்கக்கூடாது, ஷாருக் கானை முன்னாடி இறக்கக்கூடாதுன்னு. அப்ப குசல் மெண்டிஸோட ரோல் வந்து அங்க ரொம்ப லிமிடெட் ஆயிடும். இந்த மாதிரி சில சேலஞ்சஸ் தே கோனா ஃபேஸ் இன் எலிமினேட்டர். புரியுதா உனக்கு? நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஓப்பனர்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா குசல் மெண்டிஸோட ரோல் ரொம்ப லிமிடெட் ஆயிடும். இதுவே யாராவது ஒருத்தர் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்கன்னா அப்ப மெண்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் என்ஹான்ஸ் பண்ணி விளையாடுறதுக்கு. ஓகேவா? சோ அது ஒரு ஃபேக்டர் ஒன்னு இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலிங் வந்து சடனா 2 மேட்ச் டிராப் ஆயிருக்கு. இது வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பிரசித் ஹாஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங். பிரசித் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏன் வந்து இந்த சீசன்ல ஜிடி ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்காங்கன்னா. ஓகேவா? நல்லா பண்ணாத தோக்குற மேட்ச்லயும் பிரசித் நல்லா பண்ணிருக்காரு. முகமது சிராஜ் இனிஷியல் மேட்சஸ், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் 7-8 மேட்சஸ்ல நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுத்தாரு. அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு டீமுக்கு.
ஓகேவா? ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மேட்சா அவர் வந்து 5 மேட்சா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது வந்து கண்டிப்பா. கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுது. ஏன்னா பிரசித் ஒரு ரன்ல ப்ரெஷர் போட்டாலுமே அதர் சைட்ல ரன்ஸ் லீக் ஆயிடுது. ஏன்னா ரஷித் கான் ஆப்வியஸ்லி ஆஸ் ஆஃப் நோ யா. ஹேட் அ வெரி பேட் டோர்னமெண்ட். அந்த பேக் இன்ஜுரிக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இஸ் நாட் தட் பீன் எஃபெக்டிவ். அது கிளியரா தெரியுது. அதே மாதிரி சாய் கிஷோரும் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில மேட்சஸ்ல நல்லா போடுறாரு. லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா ஈவன் சாய் கிஷோர் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு போடலன்றதுதான் ரியாலிட்டி. அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த போலரை. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சாய் கிஷோருமே அந்த அளவுக்கு போடல ஒரு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் கன்சர்னா வந்து நிக்குது ஆக்சுவலி ஃபார் ஜிடி. ஸோ இதெல்லாம் அவங்க முறியடிக்கணும்னா they have to play out of their skins if they want to beat மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்படின்னா நான் திருப்பி சொன்ன மாதிரி தான். அதாவது அவங்க கிட்ட வந்து ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணலாம். ஆனா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. பேஸ்டோ ரிக்கில்டனோட ஜாபை பண்ணலாம். ஏன்னா ரிக்கில்டன் ஸ்டார்ட்ஸ் தான் கொடுத்துருக்காரு. யூ கேன் எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் பேஸ்டோ. அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல அசலங்கா அசலங்கா வெரி சிமிலர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஃபார் வில் ஜாக்சன் நான் சொல்லுவேன். அங்கதான் மும்பை வந்து நிக்கிறாங்க. அந்த மேன் டு மேன் ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அசலங்காவோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. எப்படி வில் ஜாக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்காரோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு, அந்த மாதிரி அசலங்கா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் ஹி கேன் ஆல்சோ ப்ரொவைட் வேல்யூ டு ஹிஸ் பேட்டிங் திஸ் பர்டிகுலர் டீம். அந்த மிடில் ஆர்டர்ல அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரோட பேட்டிங்கும் காமிக்கலாம். நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. ஸ்ரீலங்காக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே. சோ அவங்க ரிக்கல்டனும் ஜாக்ஸ் பெருசா மிஸ் பண்ண போறது இல்ல. ஆனா இங்க டோட்டலா வேற. பட்லர் இவங்க பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ இருக்கும். என்னதான் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல போலிங் சுமாரா போட்டாலுமே அவங்களோட போலிங் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் முல்லான்பூர்ல. ஏன்னா முல்லான்பூர் பாட்டா விக்கெட்டா இருக்க போறது இல்ல ஜெய்ப்பூர்ல இருந்த மாதிரி. அப்படி இப்படி லைட்டா கொஞ்சம் ஹோல்ட் ஆற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல சாண்ட்னர், கரண் சர்மா கரண் சர்மா வில் பி பிளேயிங் a crucial ரோல். ஸோ மோஸ்டா அவர் தான் இம்பாக்ட் பிளேயரா வருவார்னு எனக்கு தோணுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் மத்த எல்லா போலர்ஸுமே தே மைட் ஸ்டெப் இன்ன்ற மாதிரி தோணுது. ஜிடி வில் பி மோர் அண்டர் பிரஷர் கம்பேர்ட் டு மும்பை இந்தியன்ஸ் இந்த எலிமினேட்டர்ன்றது என்னோட ஒரு தாட் சபரீஷ். கண்டிப்பா வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு இதுல ஒரு நெத்தி போட்டுல அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னன்னா வந்து ஸ்கூல்ல வந்துட்டு 100 மார்க் வாங்குறவங்க மட்டும்தான் நல்லா படிக்கிறவங்க கிடையாது. பின்னாடி வந்து 40 வாங்கினவங்க 80 படிச்சாலும் வந்து கரெக்டா தான். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு மிடில் ஆர்டர்ல கிடைச்ச சான்சஸ் வந்து ஷார்க் ஒரு மேட்ச் 50 கூட அடிச்சாரு. அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப பெரிய ப்ளோவா நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு பிரசித் கிருஷ்ணா நல்லா பண்றாரு. அவர் கூட பண்றதுக்கு பவுலிங் யூனிட் ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்குதுங்கிறத நீங்க சொல்ற நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். அவங்க பவுலிங் யூனிட் கரெக்டா கடைசி 2 மேட்சஸ்ல அடி வாங்கிக்கிறதும் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸ் நிறைய லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி அடிக்கிறதும் ஒரு பெரிய மிஸ்ஸா இருக்குதும் பாக்குறோம். அப்படியே நம்ம பாலாண்ணா கிட்ட போவோம். பாலாண்ணா ஜிடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து நம்ம ரொம்ப நாளா டேபிள் டாப்ல இருந்த டீம் டக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப தேர்ட்ல வந்து முடிச்சிருக்காங்க. 2 லாசஸ்க்கு அப்புறம் பிளே ஆஃப்ல என்டர் ஆகுறாங்க. ஒரு மாதிரி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜிடி எப்படி என்ன பண்ணலாம்? ஜிடி பத்தி பேசக்கு முன்னாடி எனக்கு சபரீஷ் சொன்ன பாயிண்ட் வந்து பிடிச்சிருந்து. ஆக்சுவலி என்னன்னா ஒரு இந்த இவங்களோட அந்த டாப் ஆர்டரை யார் உடைப்பா, அவங்க மிடில் ஆர்டர் வந்து எந்த டீம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 10th டீம்ல இருக்க சிஎஸ்கே வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஹாப்பி டு சீனே சொல்ல. ஒரு 10th டீம் டாப்ல இருக்க டீமோட மிடில் ஆர்டரை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நல்லாவே டெஸ்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனாங்கிறத. ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து பிளே ஆஃப்ல வந்து பட்லரை வந்து மிஸ் பண்ண போறாங்க. ஸோ மேபி வந்து குஷால் மெண்டிஸ் வந்து ஒரு மாதிரி அவுட் ஸ்டாண்டிங்காக அவரு அந்த ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸில் வந்து அவரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் அந்த ஒரு பிளே ஆஃப் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால ஹேண்டில் பண்ண முடிச்சா தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ஃபைட் கொடுப்பாங்க மும்பைக்கு எதிராக. ஸோ அது வந்து நல்ல ஒரு சான்ஸ். அவங்க டாப் ஆர்டர் வந்து அந்த ஓப்பனிங்காக இருக்கட்டும், ஒரு சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டன்சியாக ஒரு மாதிரி செமையாக விளாண்டுருக்காங்கன்னே சொல்லலாம் 2 பேரும். எஸ்பெஷலி சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அகமதாபாத்ல நல்ல ரெக்கார்ட் இருக்கும். ஸோ இந்த டைம் அவுட் சைட் ஆஃப் த அகமதாபாத்ல வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ கம்பேர்ட் டு அகமதாபாத். ஸோ அதுவுமே வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஸோ சாய் கன்சிஸ்டன்சி, சுதர்ஷன் அவருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்சர்னாக தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் மேட்சஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோயிஷாக விளாண்டாருன்னே சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு கம்பேர் டு லாஸ்ட் 2 சீசன் இந்த சீசன் சாய் சுதர்ஷன் பெட்டரா ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஜிடி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து ஜாஸ் பட்லர் மிஸ் பண்ண போறாங்க. ஹீ இஸ் அ கீ பேட்டர். ஸோ அதுவும் ஒரு இது. தென் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அவருமே வந்து சொல்லணும்னா ஃபேப்லஸாக வந்து இந்த சீசன் பவுல் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு மாதிரி நான் ஆக்சுவலி என்னன்னா சிராஜுக்கு ஏற்ற ஒரு அகமதாபாத் விக்கெட் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அவர் வந்து கம்பேர் டு ஆர்சிபி இந்த சீசன் நல்லா பண்ணுவார்னு நினைச்சேன். ஸோ அவரையும் தாண்டி பிரசித் கிருஷ்ணா வந்து சூப்பராக வந்து போல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்ல. ஒரு முகமது ஷமி இல்லாத மிஸ் அவங்க வந்து கரெக்டாக வந்து பிரசித் கிருஷ்ணா வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு குரூஷியல் பவுலர்னே சொல்லலாம். தென் ரஷீத் கான் அவரோட இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீ
பேக் போன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து ஒரு bowling வந்து கன்சர்னாக தெரியுது. ஸோ அது வந்து மேபி நெக்ஸ்ட் சீசன் அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவார் நான் நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குரூசியல் மிஸ். ஸோ அவரும் வந்து அந்த அளவுக்கு போல் பண்ணல. ஸோ சாய் கிஷோர் அவரும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து கோல் பண்ணியிருக்கான். ஸோ ஓவரால் bowling யூனிட் ஒரு மாதிரி டீசெண்டாக இருந்தது. ஸோ சிசிஎஃப் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் சிராஜ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து வரல. செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு அவர் வந்து விக்கெட் எடுக்க முடியல. பட் டீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த டாட்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி விக்கெட்லெஸ்ஸாக தான் போறாரு. ஒரு மாதிரி டீசென்ட் bowling தான் வந்து போட்டிருக்காரு. பட் விக்கெட் டேக்கிங் அந்த எபிலிட்டி வந்து மிஸ் ஆயிருச்சு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ மேபி வந்து அவர் அந்த எலிமினேட்டர்ல வந்து ஒரு விக்கெட் டேக்கரா இருக்காரா இல்லை விக்கெட் லெஸ்ஸாக போறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் ஜிடி வந்து ஒரு மாதிரி அவுட் பாக்ஸா வந்து விளாண்டாங்கன்னா டெஃபினட்டா ஒரு ஃபைட் கொடுக்கலாம் மும்பைக்கு எதிராக. கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது கில்லோட கேப்டன்ஷிப் தான் இங்க நான் வந்து முக்கியமா பார்க்க போறேன். ஹவு இஸ் கோயிங் டு ஹேண்டில் த ப்ரெஷர். ஸோ அது ரொம்ப குரூஷலா இருக்க போகுது. ஏன்னா இட்ஸ் நாக் அவுட் கேம், தட் டு அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ஓகே, ஸோ இதை எப்படி கில் வந்து அஸ் எ கேப்டனா அப்ரோச் பண்ண போறேன். ஏன்னா இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு வித் சப்போர்ட் ஆஃப் ஆஷிஷ் நேரா. கண்டிப்பா அந்த கிரெடிட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ நான் என்ன பார்க்க போறேன்னா, இவ்வளவு நாளா நல்லா கேப்டன் பண்ண சுப்மன் கில் இந்த பிரஷர் மேட்ச்ல எப்படி பண்ண போறாரு. அண்ட் சாய் சுதர்ஷன் அவர் சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு டோர்னமெண்ட், செம ஸ்ட்ரைக் ரேட்ல அவரும் எப்படி இந்த ஒரு பிரஷர் கேமை எடுத்து அப்ளை பண்ணி விளையாட போறாருன்றதும் கீனா வாட்ச் பண்ணணும் சபரீஷ் ஆக்சுவலா. கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருமே இப்ப இருக்க மேட்சை பார்க்கும்போது லலித் அண்ணா மட்டும் அந்த பைனாக்குலரை போட்டு கரெக்டா இந்தியா டெஸ்ட் டீம்ல என்ன பண்ண போறாரு, அவரோட கேப்டன்சி நீங்க சொன்னது வந்து இந்த பாயிண்ட் செம்ம பாயிண்ட். என்ன பண்ண போறாரு அப்படின்றத எதிர்பார்க்கணும். 3 டீமை பத்தி பேசியாச்சுன்னா இப்ப கடைசி டீம் இவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்களாங்கும் போது குவாலிஃபை ஆனாங்க. நம்பர் 1 போறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. இல்ல நாங்க வந்து எலிமினேட்டரே ஆடிக்கிறோம் அப்படின்ட்டு எலிமினேட்டர் போயிட்டாங்க. இப்போ இந்த டீம் வந்துட்டு நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, இந்த டீம் வந்து 2016 எஸ்ஆர்ஹெச் பண்ணதை பண்ண முடியுமா, பண்ணணும்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இவங்களோட பேட்டிங் யூனிட்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் பண்ண முடியல. ரோஹித் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போட்டோம், செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நல்லா எடுத்தாரு. இப்போ விக்கெட்ஸ் எல்லாம் விட்டோட ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கை தான் அப்படியே தாங்கி முடிச்சிட்டு இருக்காங்க அவங்க பேட்டிங்க. கடைசியில வந்து திர் வந்து நமந்தீர் வந்து ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, இந்த டீம் வந்து 2016 ஹைதராபாத் பண்ணதை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியுமா, வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலா நான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுவேன்னா, இல்ல மும்பை இந்தியன்ஸ் வந்து முதல் 3 மேட்ச் 4 மேட்ச் ஆடுறத பார்க்கும்போது வெதர் தே வில் கெட் செட்டில்டு ஃபார் த 4th பொசிஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட தோத்தாங்க. ஏன்னா அந்த மேட்ச்ல பும்ரா கிடையாது, ஹர்திக் பாண்டியா கேப்டன் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு மிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமாவே பிலோ பாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, அவங்களோட கேமே அவங்களோட நிறைய மேட்சஸ் வின் பண்ண வேண்டிய மேட்சஸ் எல்லாம் கோட்ட விட்டாங்க சேசிங்ல. ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ கேப்டனாவும் ஆஸ் அ பிளேயராகவும் ஆஸ் அ பிளேயரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு பேட்ஸ்மேனா. ஆனா குரூஷியல் டைம்ல கொஞ்சம் சொதப்பிட்டாரு. கேப்டனாவும் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆனாரு. ஸோ எப்போ பும்ரா வந்து திருப்பி ரீஜாயின் பண்ணாரோ அந்த டீம்ல எல்லாமே வந்து கை கூடி வர ஆரம்பிச்சது மும்பைக்கு. ஓகே, அண்ட் மும்பையோட மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க வந்து இந்த ஒரு சடன் தொடர்ந்து ஒரு 6 மேட்ச் வின் பண்ணிட்டு வந்தாங்க பாத்தியா, அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனே அந்த டெல்லி மேட்ச்ல இருந்தா வந்தது. அவங்க தோக்க வேண்டிய நிலைமையில இருந்து அந்த ரன் அவுட்ஸ், ஓகே அந்த ரன் அவுட்ஸ் அந்த ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட்ஸ் எல்லாம் போய் அப்படி தட்டி தூக்குனாங்க பாரு அந்த மேட்ச். அங்கதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. அங்க இடத்துல இருந்து தேவர் லைக் அன்ஸ்டாப்பபிள். ஓகே, தொடர்ந்து அப்படியே வின் பண்ணிட்டே வந்திருந்தாங்க. யா ஆப்வியஸ்லி அவங்க ஹோம்ல ஜிடியோட தோத்தது ஒரு மிகப்பெரிய அடி. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட தோத்தது ஒரு மிகப்பெரிய அடி. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நீ தொடர்ந்து வின் பண்ணிட்டே வர இன் பிட்வீன்ல சில லாசஸ் வரும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்லயே எம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மேட்ச்க்கு அப்புறம் நீங்க வந்து 4th பொசிஷன்ல வந்துருவீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, பட் மும்பை இஸ் மும்பை, ஆல்வேஸ் தேர் டேஞ்சரஸ் டீம். அவங்க போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஈவன் தோ பஞ்சாபோட தோத்தாலுமே தே ஹேவ் அ சாலிட் போலிங் லைனப். ஒன்லி திங் இஸ் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வெதர் தே வாண்ட் டு பிளே கரண் சர்மா ஆர் அஸ்வினி குமார் பாண்டே, அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் அவங்க வந்து மேஜரா என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னா, ஹர்திக் பாண்டியா as a கேப்டனா he has to be very vigilant. ஏன்னா ஒரு சில ஆங்கிள் நான் சில மேட்சஸ்ல பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுனால, ஹர்திக் பாண்டியா மட்டும் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காரு, பிரஷர்ல ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கார்னர்ல பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா வெளியில இருக்காரு, அண்ட் மஹேலா ஜெயவர்தனே இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கேப்டனா அவர் வந்து தனியா நின்னுகிட்டு எல்லாமே டிராபிக் போலீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சோ இன்னுமே எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல எஸ் ஹர்திக் பாண்டியா இஸ் கேப்டன். ஆப்வியஸ்லி இந்த டீமை கேப்டன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து சூரியகுமார் ஒரு கேப்டன் இருக்காரு, பும்ரா ஒரு கேப்டன் இருக்காரு, இம்பாக்ட் பிளேயரா வெளியில ரோஹித் சர்மா ஒரு லெஜெண்டரி கேப்டன் இருக்காரு. சோ இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சு ஒரு கேப்டன் பண்றது கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல ஹர்திக் பாண்டியா தனியா தெரியுறாரு. என்னதான் வந்து மும்பை இன்னைக்கு டாப் 4 வந்தாலுமே ஹர்திக் பாண்டியா அஸ் அ கேப்டனா இந்த டீம்ல எனக்கு தனியா தான் தெரியுறாரு. சோ மேபி அது அஃபெக்ட் ஆகுமா உங்களுக்கு இந்த அப்கமிங் மேட்ச்ல, அதாவது எலிமினேட்டர்லன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மத்தபடி கண்டிப்பா ரோஹித் சர்மா ஹேஸ் டு ஸ்டெப் இன்.
அதாவது இந்த பிக் மேட்ச் பிளேயர்ன்றதை வந்து அவர் இந்த எலிமினேட்டர்ல காமிச்சே ஆகணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோஹித் சர்மாவோட ப்ரெஷரை ரிக்கில்டன் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ரோஹித் சர்மா, அப்படியே அப்படி மேனேஜ் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஹி ஹாஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பேர்ஸ்டோ வந்து டக் அவுட் ஆயிட்டு போனாலும் நோ ஒன் இஸ் கோயிங் டு கம்ப்ளைண்ட். பிகாஸ் அவன் திடீர்னு வந்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா, அவனை எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நவ் த ஓனர்ஷிப் வாஸ் மோர், த ஓனர்ஷிப் இஸ் மோர் ஆன் ரோஹித் சர்மா. ஏன்னா நீ எல்லா மேட்சும் சூரியகுமார் யாதவ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திடீர்னு எலிமினேட்டர்ல ரோஹித் சர்மா, ஐ மீன் சூரியகுமார் யாதவ் சொதப்ப சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்பர் 3ல திலக் வர்மா அவரோட பொசிஷனுக்கு வந்துட்டா அவரும் ஃபார்மை கெயின் பண்ணலாம். ரோஹித் சர்மா வில் பி அ கீ பிளேயர் இன் திஸ் பர்டிகுலர் மேட்ச்னு எனக்கு தோணுது. மத்தபடி எனக்கு மும்பையோட மிடில் ஆர்டர் மேல நம்பிக்கை இருக்கு. ஹர்திக் பாண்டியா, சூர்யா, நமந்தீர், இவங்கலாம் தே கேன் கிவ் அ குட் ஃபினிஷ்னு தோணுது. பட் தே நீட் அ குட் ஸ்டார்ட். அதுதான் அவங்க மிஸ் பண்றாங்க ஆக்சுவலா. தே நீட் ஒரு 10 over 100, 11 over 110 அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு ரோஹித் சர்மா ஹேஸ் டு பிரிங் இஸ் பெஸ்ட் கேம் இந்த எலிமினேட்டர்லன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மும்பை ஹேவ் ஹை சான்சஸ் டு பீட் ஜிடி பிகாஸ் ஆஃப் தேர் டெரிஃபிக் bowling லைனப்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா தேங்க்யூண்ணா, வந்து செம்மையான ஒரு பாயிண்ட் எடுத்துருந்தீங்க. அப்படியே நம்ம பாலாண்ணா கிட்ட வந்துரும். பாலாண்ணா, மும்பை என்ன பண்ண முடியுமா, எலிமினேட் பண்ண முடியுமா ஜிடியை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் டெஃபினட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங் சீசனில் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி எப்படி இந்த டீம் வந்து எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது, ஒரு மாதிரி 3-4 மேட்ச் வந்து தொடர்ந்து தோத்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சரியான ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணி கரெக்டாக அந்த டிசி மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து அப்படியே பிடிச்சவங்க தான். ஸோ அப்படியே ஒரு மொமெண்டம் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சூரியகுமார் யாதவும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங் சீசனில் எப்படி மும்பை தோத்தவங்களோ அதே மாதிரி ஸ்டார்டிங் சீசனில் சூரியகுமார் யாதவ் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து எவால்வ் ஆகி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சீசனில் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக வந்து இருக்காரு ஒரு சீசனில். ஸோ அது வந்து சச்சின் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஃபண்டாஸ்டிக்னே சொல்லலாம். ஒரு மாதிரி செமையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சூரியகுமார் யாதவ். எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து இப்போ லாஸ்ட் 2-3 மேட்சஸ் பார்க்குறப்போ அவரை சுற்றியே ஒரு மாதிரி டீம் பில்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கு. பட் ஆனால் ஒரு மாதிரி ரோஹித் சர்மாவும் வந்து ஒரு 2-3 மேட்சஸ் வந்து அடிச்சிருக்காரு ஓப்பனிங்ல. தென் திலக் வர்மாவும் பார்த்தீங்கன்னா அவரோட பொசிஷன் வந்து கரெக்டாக அவருக்கு அமையலையோ அந்த ஒரு ஃபீலும் இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்பர் 3ல வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. ரொம்ப கீழே வரதுனால அந்த ஒரு ப்ரெஷரை வந்து அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ மேபி வந்து எலிமினேட்டர் இட்ஸ் ரைட் சான்ஸ். திலக் வர்மா வந்து நம்ம நம்பர் 3ல பார்ப்போம்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஸோ பேட்டிங் நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ கரெக்டான பொசிஷன் அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சரித் அசலங்காவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வில் ஜாக்ஸோட ஸ்பின்னர் ஒரு 2-3 ஓவர்ஸ் அவர் வச்சு ஓட்டுறத சரித் அசலங்கா வந்து பண்ணுவார். ஸோ அவர் நம்ம பார்த்துருப்போம் ஓடிஐயில் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அதுவும் வந்து ஒரு குட் சான்ஸ். ஸோ மேபி வந்து ஒரு ரிச்சார்ட் கிளீசன் கூட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா சீமரும் கூட போக மாட்டாங்க. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா சீமர் போவாங்களான்னு தெரியல. மேபி ஒரு குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அகமதாபாத்தில் வந்து வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி போக போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ ஓவராலாக நல்ல ஒரு யூனிட்டாக தெரிஞ்சிருக்காங்க ஸோ ஃபார். ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் மும்பைக்கு தான் வந்து அப்பர் ஹேண்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஜிடியில் வந்து ஒரு கீ பிளேயர் வந்து மிஸ் ஆகுறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மிடில் ஆர்டரும் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. அந்த ஒரு பிளேயர் இல்லாதனால இவ்வளோ பெரிய கன்சர்னா அப்படிங்கிறது கிடையாது. மிடில் ஆர்டரும் ஒரு கன்சர்னாக தெரியறதுனால ஸோ ஜிடிக்கு வந்து ஒரு மாதிரி அவுட் அவுட் பாக்ஸை வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணணுன்னே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி அவங்க ஏதாவது வந்து ப்ளே பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி குவாலிஃபை சான்சஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ மும்பை வில் பி த அப்பர் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. நம்மளோட ஷோல வந்து பாத்தீங்கன்னா நீ கடைசியா முடிக்க போற நேரத்துல நம்ம பாலா இங்கேயும் ஒரு அண்டர்டேக்கர் வேணும் அப்படின்னு அண்டர்டேக்கர் ஆயிருக்காரு. இப்போ வந்து 3 பேருக்கும் ஆசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைனல்ஸ் பஞ்சாப்பும் ஆர்சிபி விளாடணுங்கிறது தான் 3 பேரோட ஆசையாவும் இருக்கு. இப்போ டக்குன்னு வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு இதை கேட்டு முடிச்சிடறேன். குவாலிஃபயர் 1 2 பேரும் அப்படியே டக்குன்னு சொல்லுங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களோட ப்ரெடிக்ஷன். நீங்க யாரை யோசிக்கிறீங்க லலிதனா? நான் 50-50 தான் பாலா. பிகாஸ் எனக்கு 2 டீம்ல எந்த டீம் வின் பண்ணாலுமே ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ எனக்கு 2 டீம்ல எந்த டீம் வந்து போய் ஃபைனலுக்கு போக போதோ ஐ எம் ஆல்சோ சோ ஹாப்பி. அதனால இந்த டீம் தான் போகணும் அந்த டீம் தான் போகணும் இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் டீம்ஸ்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ நான் வந்து இல்ல ஆர்சிபி போகணும் அப்படின்னு சொன்னா பஞ்சாபுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்காது. அதே மாதிரி பஞ்சாப் போயிடணும்னா ஆர்சிபி, ஏன்னா ரெண்டுமே வந்து டேலண்டடான டீம். 2 டீமுமே வந்து அவங்களோட முதல் டிராஃபிக்காக போராடுறாங்க. அப்படின்னும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி நெகட்டிவ் அபவுட் ஆர்சிபி ஆர் பஞ்சாப் கிங்ஸ். ஐ வில் பி சோ ஹாப்பி. எந்த டீம் வின் பண்ணி ஃபைனல் போதோ ஐ வில் பி சோ ஹாப்பி. அந்த டீம் தோக்குது பத்தியா, அவங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது குவாலிஃபை 2லன்றதை நினைக்கும் போதும் ஐ எம் சோ ஹாப்பி. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா பாலா, நீங்க யாரை ஃபீல் பண்றீங்க, எந்த டீம் வந்து போகும் அப்படின்றத? டெஃபினட்டாக 2 டீமும் எடுத்துக்கிட்டோம்னா நான் 2 டீமுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி பஞ்சாப் வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சு ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து குவாலிஃபயர் 1 வரைக்கும் வந்திருக்காங்க. பஞ்சாப் சாரி ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் யூனிட் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. அது இல்லாமல் இந்த டைம் வந்து நிறைய மேட்ச் வினர்ஸ் வந்து எவால்வ் இருக்காங்க கம்பேர்ட் டு லாஸ்ட் சீசன். லாஸ்ட் சீசனில் பார்த்துக்கிட்டோம்னா ப்ரீவியஸ் சீசனில் ஒரு 2-3 பிளேயர்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பேட்டிங்காக இருக்கட்டும். இந்த டைம் ஏகப்பட்ட பிளேயர் வந்து பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. குருணால் பாண்டியா ஒரு மேட்ச் வந்து 70+ அடிச்சிருந்தாரு. ஜிதேஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச் வந்து அடிச்சிருந்தார். ரஜத் பட்டிதர் அடிச்சிருக்காரு. தேவ்தத் படிக்கல் அவர் இன்ஜுரி ஆகி போயிட்டார். ஸோ அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபில்ஸ் ஒரு கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ்.
ஜாக்கோ பத்தல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர் சொல்லிட்டே இருக்கலாம். ரொமாரே ஷெஃபர்ட் அவர் வந்து நல்லா அடிச்சிருந்தாரு. ஸோ எக்கச்சக்கமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ நானும் வந்து லலிதனாவோடய வந்து ஸ்டிக் ஆன் ஆகிறேன். ஸோ 50-50 தான். ஏன்னா ரெண்டு ரெண்டு சைட்லையுமே வந்து பெருசாக ஒரு மாதிரி டவுன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு மாதிரி டஃப் சான்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால நானும் வந்து 50-50யோட போகிறேன். ஓகே ஓகே ஓகே. அப்பனா இப்போ வந்து ரெண்டு பேர் நம்ம ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 50-50ன்னு சொல்லிட்டாங்க. எலிமினேட்டர்ல பாத்தீங்கன்னா மும்பைக்கு அப்பர் ரன் கொடுத்துட்டாங்க. வந்து ரெண்டு பேர் ஜாயின் பண்ணவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்மளோட லைவ் செஷனை வந்து ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு, நம்ம லைவ் செஷன் கிட்டு கொடுத்ததுக்கும், லைவ் வித் சபரிஸை வந்து செம்மையா கொண்டு போறதுக்கு வந்துட்டு நம்மளோட லலிதனோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் சேனல்ல சொன்ன விதமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாலானந்தன் நம்மளோட ரெண்டு எப்பயுமே நம்ம எப்போ கூப்பிட்டாலும் லைவ் வர ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு, நம்மளோட லலிதனா வந்து காக்டைல் ஃபியூரியஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. மிஸ்டர் காக்டைல் ஃபியூரியஸ் அப்படின்னு சேனல் வச்சிருக்காரு. மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. சிபிஎம் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பாலண்ணாவும் சேனல் வச்சிருக்காரு. மறக்காம அதுக்கும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க மறக்காம. ரொம்ப ஜாயின் பண்ணவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ சபரீஷ். தேங்க்யூ பாலா. தேங்க்யூ சபரீஷ்.